வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். என் கூட ஸ்கூலில் படித்த 2 நண்பர்கள், பேர் சொல்ல வேணாம். ஒருத்தர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிஸ்னஸில் பண நெருக்கடிங்க. அதனால அந்த எம்என்சி ஃப்ரெண்டு கிட்ட அப்ரோச் பண்ணி, என் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறா, வரக்கூடிய லாபத்திலேருந்து 30% நான் உனக்கு ரெகுலராக கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. வந்த பணத்தை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப லாபகரமாக பிஸ்னஸை நடத்திட்டு இருந்தார். ஆனால் எப்போ போய் இந்த எம்என்சி ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்டாலும், இல்லைடா பிஸ்னஸ் ஒன்றுமே பிக்கப்பே ஆகலை, நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தார். இந்த எம்என்சி ஃப்ரெண்டும் என்கிட்ட காமன் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு வந்து, இந்த மாதிரி அவங்ககிட்ட நான் பணம் கொடுத்தேன், லாபத்தில் பங்கு கொடுக்குறேன்னா, ஆனால் இது வரைக்கும் ஒரு பைசா கூட எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தான். நானுமே அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணி, என்னடா அந்த மாதிரி 30% லாபத்தில் பங்கு கொடுக்குறேன்யா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் அதுக்கு என்ன சொன்னான்னா, இல்லைப்பா நான் 25 லட்ச ரூபா வாங்கினேன், கரெக்டு தான், ஆனால் லாபத்தில் பங்குலாம் தரேன்னு சொல்லலை, 25 லட்ச ரூபா கடனாக வாங்கினேன், இப்போ எனக்கு லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு, கடனை திருப்பி கொடுத்துட்றேன், இந்த பணம் நீயே கொடுத்துரு அப்படின்னு கையில் கொடுத்துட்டான். சரி, எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்று இனிஷியலாக புரியல. சரி, இவனையும் அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி அவன் பணம் கொடுக்குறான்னு இருக்கான், உங்கள் 2 பேருக்கும் இடையில ப்ராப்பரான ஒரு கான்ட்ராக்ட் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். சரிப்பா, அந்த பணத்தை வாங்கிப்போம், இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி செட்டில் பண்ணியாச்சு. இந்த பிரச்சனை அவருக்கு மட்டும் கிடையாது, நண்பர் தானே அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலுமே இந்த பிரச்சனை தான். இது நண்பர்களுக்குள்ள மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ஒரு புது ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது கட்டாயம் சைன் பண்ணுவோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, இந்த பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் நிறைய பிஸ்னஸ் ட்ரைனிங், செமினார்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. நீங்களுமே அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேங்க, கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். சரிங்க, நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு பிஸ்னஸில் பிரச்சனை வரும்பொழுது அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனால் அதான் கிடையாது. ஒரு பிஸ்னஸில் பிரச்சனையே வரக்கூடாது, இல்லை வந்த பிரச்சனையை சரியாக சமாளிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அந்த பிஸ்னஸில் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கணுங்க. 2 பிஸ்னஸ்க்கு இடையில ஒரு புது ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்றது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது நீங்கள் 2 பார்ட்டிக்கும் இடையில என்னெல்லாம் டேர்ம்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பார்ட்டிக்கும் இடையில என்னெல்லாம் ரைட்ஸை வந்து பிரிச்சிருக்கீங்க, யார் எந்த டைமில் எப்போ பே பண்ணணும், இந்த அக்ரிமெண்ட்டில் யாராவது மீறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் வரும், ஒரு பார்ட்டி இந்த அக்ரிமெண்ட்லேருந்து விலகணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான விளக்கம் அப்படின்றது இந்த அக்ரிமெண்ட்டில் தாங்க இருக்கும். சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, 2 பார்ட்டிஸ், அந்த 2 பார்ட்டிஸ்க்கும் இடையில என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசியிருக்கோம் அப்படின்றத எழுதி ஒரு அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட். சரிங்க, இந்த பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது யார் யார் எப்போ சைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், கரெக்டுங்களா? நீங்கள் அவருக்கு ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ கொடுப்பீங்க, அவர் அதை கன்சியூம் பண்ணுவார், அதுக்கான பேமெண்ட்டை கொடுப்பாரு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் ஆகணும். ஸோ புதுசாக ஒரு கஸ்டமர் எடுக்கிறீங்கன்னா அவர்கிட்ட ப்ராப்பர் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க, அந்த டைமில் நீங்கள் சப்ளையர் அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணணும். இது ரெண்டாவது. அடுத்து, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை விளக்குறது தான் எம்ப்ளாயி அக்ரிமெண்ட். இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தவிர்த்து நீங்கள் வந்து ஃபவுண்டர்ஸாக, அதாவது ஒரு 4-5 பேர் பார்ட்னர்ஸாக சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸில் புதுசாக வந்து ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணணும். இல்லை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் புதுசாக வெண்டார்ஸை ஆன்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக இருக்கட்டும் இல்லை சப்ளையர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான வெண்டார் அக்ரிமெண்ட் அப்படின்றதையும் சைன் பண்ணுங்க. இது தவிர்த்து உங்கள் பிஸ்னஸை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த டைமில் புதுசாக ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்க, ஆர்எல்ஸ் புதுசாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துலையும் நீங்கள் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்துலையும் நீங்கள் எப்போல்லாம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்களோ அந்தந்த சமயத்தில் அதுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சில பேர் கேட்பாங்க, சார்
நான் உங்ககிட்ட ரெகுலராக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறேன், இதுதான் வந்து ஆர்டரு, இதை நான் வந்து அவங்ககிட்ட வாய் வழியாக சொல்லிடுறேன், இதை போய் எதுக்காக தனியாக ஒரு அக்ரிமெண்ட்டெல்லாம் சைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் காரணம், முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள் வரும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ரிட்டன் அக்ரிமெண்ட் தேவைப்படுங்க. உதாரணத்துக்கு என்னோட கிளைண்ட் ஒருத்தர், அவர் வந்து இந்த மொபைல் ஆப் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட கிளைண்ட்டுக்கு இமெயிலில் ப்ரொப்போசல் அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ப்ரொப்போசல் அனுப்பிச்சிட்டேன், பார்த்துட்டிங்களா, டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இவரும் அந்த ப்ரொப்போசலை பார்த்துட்டு ஓகேங்க டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு 2 பேரும் ஓவர் த ஃபோன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கடைசியில் எந்த விதமான ரிட்டன் கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் என்னோட கிளைண்ட்டு ப்ராஜெக்டை ஆரம்பித்து அந்த மொபைல் ஆப்பை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி டெலிவர் பண்ணிட்டாரு. டெலிவர் பண்ணதுக்கப்புறமா, இல்லைப்பா நான் ஸ்பெசிஃபிகேஷன் இப்படி கேட்கலையே, நான் இந்தந்த ஃபீச்சர்ஸ் கேட்டேனே, அதெல்லாம் நீ பண்ணி கொடு, அதுக்கப்புறமா நான் பே பண்ணுறேன் அப்படின்னு மாற்றி பேச ஆரம்பித்தார் அந்த கிளைண்ட்டு. ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த விதமான முன்னுக்கு பின் முரணான பேச்சும் வராதுங்க. ஸோ இதுதான் முதல் காரணம். 2வது காரணம், ப்ரூஃப். நாளைக்கு உங்களுக்கும் உங்கள் கிளைண்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் வெண்டாருக்கோ ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த இடத்துல அவங்க கேட்குற முதல் கேள்வி, ப்ராப்பரான அக்ரிமெண்ட் இருக்கா, என்ன ப்ரூஃபு அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கோர்ட் அதை படித்து பார்த்து யார் தரப்பில் நியாயம் இருக்குது, யார் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, யாருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் கிளியராக ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ரூஃபாக இந்த அக்ரிமெண்ட் இருந்தால் உதவுங்க. 3வது காரணம், நாளைக்கு ஏதோ பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷன்லையுமே உங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டுங்க, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஸ்டாஃபு அவங்க கம்பெனிலேருந்து போனதுக்கப்புறமா காம்பரேட்டர் ஆஃபீஸ்க்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் எல்லாம் தட்டி தூக்கிட்டாங்க. அதுக்காக அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அங்கேயுமே என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க உங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சாங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி கிளைண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலுமே அங்கேயுமே அக்ரிமெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த அக்ரிமெண்ட்ன்றது ப்ரூஃபாக உதவுங்க. அடுத்து 4வது காரணம், ட்ரஸ்ட். அதாவது உங்கள் மேலே ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது உருவாகும். நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட வெண்டார்கிட்டலாம் ப்ராப்பராக கான்ட்ராக்டில் சைன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, சரிப்பா நல்ல கம்பெனி போலியே, இவங்க கரெக்டாக ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுறாங்க, பெரிய கம்பெனி போல் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுங்க. இதுக்கெல்லாம் மேலே 5வது முக்கியமான காரணம் அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ். நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் யாராவது அப்ரோச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வெண்டார்ஸ் உங்ககிட்ட அசோசியேட் ஆகிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் எங்கிட்ட இத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ வெண்டார்ஸ் இருக்காங்கன்னு வாய் வழியாக சொல்கிறத விட கான்ட்ராக்ட்ஸ் அவங்க முன்னாடி காமிச்சு, நான் இவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் என் கஸ்டமர்ஸ் கிட்ட சைன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வெண்டார்ஸை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ரெக்கார்டாக நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த 5 விஷயமும் பேசிக் ரீசன்ஸ் தாங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வாய் வழியாக ஒப்பந்தம் போடாமல் ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பெரிய அட்வான்டேஜ் தான். சரிங்க, கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கிளைண்ட் பற்றின ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தர், அவர் வந்து இந்த அலுமினியம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஆனால் இது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆச்சே, நிறையா வந்து பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தார். ப்ராஜெக்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாரு. கடைசியில் அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்களோட டோர்ஸ் எதுவுமே ப்ராப்பரான குவாலிட்டியில் இல்லை, நாங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷனே இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ப்ராப்பராக ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்ததுனால இந்த ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதே ஸ்பெசிஃபிகேஷனில் தான் நான் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அடுத்த 7வது நாள் அவருக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சரிங்க, இன்றைக்கி பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அடுத்து இன்னொரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட நான் மீட் பண்ணுறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.